ப்ரெக்னென்சி லேட் ஆகுதுன்னா உடனே யார் மேலே ப்ளேம் வரும் தெரியுமா? பொண்ணு மேலே. ஆனால் இது உண்மை இல்லை. இன்ஃபர்டிலிட்டினா உமன் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, மென் ப்ராப்ளமும் இருக்குது. இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன பார்க்க போகிறோன்னா, மென் சைட் காசஸ், உமன் சைட் காசஸ், போத் சைட் இஷ்யூஸ், ரெண்டு பேர் மேலே. யாரையும் ப்ளேம் பண்ண தேவையில்லை. சொல்யூஷன் எல்லாத்துக்குமே இருக்குது. மெடிக்கலாக பார்த்தா 1 வருஷம் ரெகுலராக அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ் இருந்தும் ப்ரெக்னன்சி வரலன்னா அது இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். இது 40% உமன் ரிலேட்டடாகவும் 40% மென் ரிலேட்டடாகவும், ஒரு 20% போத் இல்லைன்னா அன்எக்ஸ்பிளைன்ட் காசஸாக இருக்குது. ஆனால் இந்த சொசைட்டியில் 90% ப்ளேம் உமன் மேலே மட்டும்தான் வருது. ஃபர்ஸ்ட் நம்ம உமன் சைட் காசஸை பார்ப்போம். உமன் சைடில் இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், ஓவுலேஷன் ப்ராப்ளம். இந்த ஓவுலேஷன் ப்ராப்ளம் PCOS இல்லைனா இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால, ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால டிலே ஆகலாம். இல்லைனா எக் ரிலீஸ் ஆகாதனால ப்ரெக்னென்சி பாசிபிள் இல்லாமல் இருக்கலாம். ரெண்டாவது, டியூப் ப்ராப்ளம். ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் ஏஜ் இருக்கலாம். இல்லைனா ப்ரீவியஸ் பெல்விக் இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கலாம். மூணாவது, யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஃபைப்ராய்ட், பாலிப், எண்ட்ரோமெட்ரியோசிஸ், பல்கி யூட்ரஸ்லாம் இருந்தால் ப்ரெக்னன்சி டிலே ஆக சான்சஸ் இருக்குது. நாலாவது, ஏஜ் ஃபேக்டர். 30 வயசுக்கு மேலே போகும்போது எக் குவாலிட்டி கொஞ்சம் குறையும். அஞ்சாவது, லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ். ஸ்ட்ரெஸ், ஸ்லீப் இல்லாமல் இருக்கிறது, ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிறது, ஓவர் இல்லைன்னா அண்டர் வெயிட் இருக்கிறது. இந்த 5 பாயிண்ட்டுமே ட்ரீட் பண்ணிக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட், மென் சைட் காசஸ் பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான பார்ட்டு, ஆனால் ரொம்ப பேர் பேச மாட்டாங்க. ஃபர்ஸ்ட், ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கிறது. லோ ஸ்பெர்ம் கவுண்ட் இல்லைனா 0 ஸ்பெர்ம் கவுண்ட். இரண்டாவது, ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி. ஸ்பெர்ம் இருக்கும், ஆனால் அதால் நீந்தி கடந்து போக முடியாது. மூணாவது, ஸ்பெர்ம் ஷேப் ப்ராப்ளம். ஸோ ஷேப் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கலாம். நாலாவது, லைஃப் ஸ்டைல் காசஸ். ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஸ்ட்ரெஸ், ஹீட் எக்ஸ்போஷர். ஸோ என்னென்னா, டைட் அண்டர்வியர், லேப்டாப் நம்ம மடி மேலே ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதுனால கூட ஸ்பெர்ம் ப்ராப்ளம் வரலாம். ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறது, இதனால் ஒபீஸ் ஆகிறது, இது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ போத் சைட் அண்ட் அன்எக்ஸ்பிளைன்ட் காசஸ் பார்ப்போம். சில கேசஸில் ஹஸ்பண்ட் ரிப்போர்ட் நார்மல், ஒய்ஃப் ரிப்போர்ட் நார்மல், ஆனால் ப்ரெக்னன்சி வரலை. இதுக்கு ரீசன் டைமிங் மிஸ்டேக். அதாவது உங்களுடைய ஓவுலேஷன் இல்லைன்னா இன்டர்கோர்ஸ் டைமிங் மிஸ்டேக் ஆகலாம். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் பாடியில் அதிகமாக இருக்கலாம். லைஃப் ஸ்டைல் மிஸ்மேட்சஸ், புவர் எக் அண்ட் ஸ்பெர்ம், இது 2 கோஆர்டினேட்டடாகவும் இருக்கலாம். இதான் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே ஹோப் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ப்ளேம் கேமை ஸ்டாப் பண்ணுங்க. இன்ஃபர்டிலிட்டினா பொண்ணு தப்பு இல்லை, ஆண் தப்பு இல்லை, இது கப்புள் ப்ராப்ளம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ளேம் பண்ண வேண்டாம், ஷேம் பண்ண வேண்டாம், கம்பேர் பண்ண வேண்டாம். சப்போர்ட் பண்ணாதான் ப்ரெக்னன்சி சான்ஸ் அதிகம். இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன சொல்யூஷன்? குட் நியூஸ் என்னன்னா, 80 to 90% இன்ஃபர்டிலிட்டி கேசஸ்க்கு சொல்யூஷன் இருக்குது. நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது டயட், எக்ஸசைஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ரொம்ப பவர்ஃபுல்.
மெடிக்கல் ஹெல்ப் கரெக்ட் டைமில் எடுத்தால் ரிசல்ட் நல்லாவே இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.